தலைமைத்துவம் என்பது உலகத்தில் நான் ராஜா என்பதை காட்டுவதற்கோ, எனக்கு பவர் இருக்குது என்பதை காட்டுவதற்கோ, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குனிய வைத்து குட்டுவதோ தலைமைத்துவத்தின் நோக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை இஸ்லாம் காட்டிக் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு இஸ்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது என்ற வரலாறுகளை ஃபிரௌன் தொட்டு நாங்கள் படித்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, தலைமைத்துவம் என்பது அல்லாஹுவால் சில பேருக்கு சோதிப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பாகும். தலைமைத்துவம் எல்லாராலும் சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது. அதற்கு தான் தகுதி உடையவனாக இருந்தால் அதில் நிலைக்கலாம். தான் தகுதி இல்லை என்றால் அதை விட்டு விலகிவிட வேண்டும். தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது மக்களும் தகுதியானவர்களை தேர்வு செய்ய வேண்டும். தங்கள் குலத்தை சேர்ந்தவர், தங்கள் இனத்தை சேர்ந்தவர், தங்கள் ஊரை சேர்ந்தவர், தங்கள் ஸ்கூலை சேர்ந்தவர் என்றெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. இஸ்லாம் அழகான முறைக்கு நமக்கு சட்டங்களையும், இஸ்லாம் அழகான முறைக்கு ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முறைமையும் தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தலைமைத்துவத்தை எங்கு ஜாயின் பண்ணுகிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சமூகத்துக்கு மத்தியில் தலைமைத்துவம் கொடுக்கப்படும் போது அந்த தலைமைத்துவத்துக்கு பொறுப்பாக வருபவரை அல்லாஹ்வுடைய தூதரோடு ஜாயின் பண்ணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து அல்லாஹ்வுக்கு கனெக்ட் பண்ணப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒருத்தர் வருவாராக இருந்தால் அவருடைய 3 அடிப்படையான அம்சம் இருக்க வேண்டும். தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய ஒருத்தரிடத்தில் 3 அடிப்படை அம்சங்கள் இருக்க வேண்டும். முதல் அடிப்படை என்னவென்றால் தக்வல்லாஹ், இறையச்சம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் 3 அடிப்படையில் அவருக்கு ஆட்கொள்ள வேண்டும். முதலாவது, அல்லாஹ் சம்பந்தமான கல்வி அந்த தலைவருக்கு முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை அறிந்திருக்கக்கூடிய மார்க்க அடிப்படையில் சட்டமானது இருக்க வேண்டும். மூன்றாவது, சத்தியம் எது அசத்தியம் எது என்கிற பிரித்து பார்க்கக்கூடிய நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அவரிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். இந்த 3 அடிப்படையும் அந்த தலைவருக்கு இருக்க வேண்டும். இந்த 3ல் ஒன்று உடைந்து போனாலும் அவர் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர் கிடையாது. அது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தலைமைத்துவத்துக்கு வரக்கூடியவர்கள் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். தலைமைத்துவம் என்பது நேரடியாக நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு பொறுப்புக்கு நான் வருகிறேன். வெறுமனே ஆட்சிக்கு வந்துவிட்டோம், அதிகாரம் கொடுக்கப்பட்ட நினைப்பல்ல. செத்தால் சாவு நரகம்தான் முடிவில் இருப்பதான் தலைமைத்துவம். இதை நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி கிஃபாரி குல கோத்திரத்தின் தலைவராக இருந்தவர், அந்த சமூகத்தை வழிநடத்தியவர். அவருடைய தாவாவில் தான் ஒட்டுமொத்த சமூகம் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அது 2 குரூப்பாக இருந்தார்கள். ஒரு குரூப் உடனடியாக வந்தார்கள், இன்னொரு குரூப் அதை படித்துவிட்டு வந்தார்கள். என்றாலும் இவருடைய தாவத்தினுடைய அடிப்படையில் அங்கு செல்வாக்கு செலுத்தியது என்று நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஆட்சியை நிறுவி அதிகார ரீதியான முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நீதம் செலுத்தும் போது இந்த அபூதர் என்கின்ற சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து நம்ம ஆல்ரெடி அது இருந்தவர் தானே அவரு. அவங்க ஆட்சியில அதிகாரத்துல மக்களை வழிநடத்துற விடயத்துல தலைமைத்துவத்தில் இருந்தவங்க வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நமக்கும் ஒரு பொறுப்பை தாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளை எதையாவது ஒரு ஏரியாவுக்கு கவர்னராக வாலியாக நியமித்து விடுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கேள்விக்கு கொடுத்த பதிலில் 2 அடிப்படை சுன்னாய்களுக்கு சொல்கிறது. முதல் அடிப்படை என்ன தெரியுமா? யாராவது அதிகாரத்தை எனக்கு தாருங்கள், மக்களை என்ன நியமிங்கள் என்று சீரியஸாக கேட்டாலும் சரிதான், அல்லது ஜோக்குக்கு சொன்னாலும் சரிதான். சீரியஸாக கேட்கிறார், என்ன நியமிங்கப்பா, நான் அந்த உங்களுக்கு நீதமா நடப்பேன், நேர்மையா நடப்பேன் அப்படின்னு ஒருத்தர் விடுறாரு. இப்படி ஒருத்தர் இன்னும் ஜோக்குக்கு நம்மளதான் போட்டு பாருங்களேன், எப்படி செஞ்சுக்காட்டம் பாருங்களேன்னு ஜோக்குக்கு பேசுவார். இந்த எந்த பேச்சாக இருந்தாலும் யார் நிர்வாகத்தை தலைமைத்துவத்தை கேட்கிறாரோ அவருக்கு கொடுக்காதீர்கள் அல்லாஹ்வை தடுத்து விட்டார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் வீட்டுல? உம்மு சலமா எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவன் நெருங்கிய குடும்பத்தில் 2 பேர் வந்து, எங்களுக்கு ஏதாவது இடத்த பதவியை போட்டுத்தாங்கல்ல, நாங்கள் அங்க போய் பதவியில் நிக்கிறோம், நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம்னு கேட்டவனையே பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருந்து உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்க
கேட்காத பதவியை கேட்டுறாதேன்னாங்க. ஏன்? யாரெல்லாம் பதவியை கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ரசூலா கொடுக்க மாட்டாங்க. இது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலா மரண தருவாயில் இருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி நீங்க தகுதி பெற்றவர் போயிட்டு கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அந்த பதவியை தரட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி இந்த சமூகத்தை வழிநடத்தும் தலைமைத்துவத்தை உங்களுக்கு தரட்டும், நீங்க போய் கேளுங்க. ஏன் டாட்டாவை தவிர கேட்க முடியாதா? டாட்டா தானே, அவரு கேட்க முடியாதா? ஆனா அலிரலியல்லாஹு முற்படுத்துறாங்க. அலிரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? வாயை பத்தி கொஞ்சம் சும்மா இருங்க, கேட்டேன்னு வச்சுக்கோங்க, வர்றது கூட வராம போயிட்டு. நம்ம ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு பதவியை தாங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்கன்னா பின்னாடி சமூகம் விரும்பினாலும் ஒட்டுமொத்த சமூகம் என்னை ஒதுக்கி விடுவார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் தர மறுத்தார்கள் பாருங்கள், என்ன காரணம் வைத்து, அதனால அதை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்றத சரியே பார்க்கிறோம். அப்ப இவங்க வந்து கேட்கிறாங்க, இவங்க ஆல்ரெடி இருந்தவங்களாக இருந்தாலும் பதவியை கேட்கும் போது நபி அவர்கள் அபூதரை பார்த்து சொன்னார்கள், ரலியல்லாஹு தஆலா, யா அபூதர் இன்னக லஈஃப், அபூதரே நீங்க ரொம்ப பலவீனமானவர். என்ன 10 பேர் வந்து அடிக்க முடியாதாளா? அபூதர் 10 பேர் வந்து 100 பேர் வந்து சமாளிக்க முடியாதாளா? அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? அவருடைய வீரம் என்ன தெரியுமா? தபூக் யுத்தத்தின் போது தன்னுடைய குதிரை தனக்கு உடன்பட்டு வரவில்லை என்று அதை விட்டு ஒட்டுமொத்த பொதியை தோல்ல சுமந்து நடந்து போவவர். அப்படிப்பட்ட வீரமிக்கவர் அபூதர். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சக்தி வைத்து பேசல, ஆளுமையில் உழக்கூடிய அவருடைய சில பொடுபோக்குத்தனத்தை தான் சுட்டி காட்டினார்கள். பின்னாடி அபூதர் நாடு கூட கடத்தப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நாடு கடத்தப்பட்டவங்க. ஏன்னா அவருடைய ஸ்டைல் வேற, அவ்வளவுதான். பணக்கான அவருக்கு பிடிக்காது, ரொம்ப ஏழ்மையத்தான் பிடிக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு நான் இப்ப உடனடியா என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனது மரணத்துக்கு பின்னாடி என்னை போன்று யார் வாழ்வதுன்னு கேட்டதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு யாருமே கையை தூக்கல, இவர் தான் கையை தூக்கினாங்க. அதனாலதான் இவருடைய மரணத்தை ரசூல் முன்கூட்டி சொன்னார்கள். இவர் தனிமையில் வந்தவர், தனிமையில் இருப்பவர், தனிமையில் மரணிப்பவர், தனிமையிலே மறுமை எழுப்பப்படுபவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவர் தனிமையில் தன் மனைவியோடு ஒரே ஒரு அடிமையோடு தான் பாலைவனத்தில் மௌத்தா போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அடக்கம் செஞ்சாங்க. அந்த செய்தியோடு அழுது விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு இந்த அபூதருக்கு. சுப்ஹானல்லாஹ், அவர் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை, அவர் அப்படிப்பட்ட தன்மை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக லஈஃப். ஏன்? மக்களுடைய செழிப்பான வாழ்க்கையை பார்த்தா உமக்கு ஒத்துக்கு வராது. நீங்க எப்போதுமே இந்த நிலை நிற்பிய, ஆனா அவங்க அந்த நினைப்பாங்க, அவன் முரண்பாடு, அப்ப உனக்கு பலவீனம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் வீரத்தை குறை பேசவில்லை, அவர் ஆளுமையை குறை பேசவில்லை. சமூகத்தில் உள்ள வரக்கூடிய விஷயத்தில் உங்களால் ஜீரணிக்கக்கூடிய தன்மை இல்லை, எனவே நீங்கள் லஈஃப் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாரும் என்ன பேசுவோம், அவருக்கு ரசூல் அப்படி சொன்னாங்க, அவருக்கு அப்படி சொன்னாங்க. ஏன் சொன்னாலும் யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவருடைய கொள்கைக்கு, அவருடைய ஸ்டைலுக்கு எல்லாரும் ஒத்து வர மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த சஹாபி பார்த்து சொல்றாங்க, இன்னக லஈஃப், நீங்க பலவீனமானவர், தகுதியற்ற ஒருத்தராக நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு, இந்த பொறுப்பு, சமத்துவ பொறுப்பு அல்லது கிராம பொறுப்பு, நகர பொறுப்பு, நகராட்சி பொறுப்பு, மாகாண பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, நாட்டு பொறுப்பு, எதாவது வச்சுக்கொள்ளுங்க. பொறுப்புகள் என்பது அமானிதம். அல்லாஹ் அக்பர், தெளிவான ஒரு வார்த்தை. அமானா. இங்க யாராவது எதிராவது ஒரு பொறுப்புல இருப்பீங்கன்னா முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க, அமானிதம். அதை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையில் அந்த பதவி, அந்த பட்டம், அந்த கௌரவம், அந்த அந்தஸ்து உங்களை நரகத்தில் தள்ளும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு போற ஒரு கூட்டம் கண்ணீர் அடிக்கும் வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர், என்னுடைய ஆட்சி, என் அதிகாரம் என்னை அழித்து விட்டது என்று நரகவாசி கதறுவான் என்று அல்லாஹ் சூரா ஹாக்காவில் சொல்கிறான். அதனால பதவி என்பது தன்னுடைய காலரை தூக்கி விட்டு போற கொள்கை கிடையாது. பதவி கொடுக்கப்பட்டால், பதவி எடுக்கப்பட்டால் அவற்றை 3 கொள்கை இருக்குன்னு சொன்ன அல்லாஹ் பற்றி அறிவு தெளிவாக இருக்க வேண்டும். மூத்தசிலா கொள்கை இருப்பானா அவன் தலைவிக்கு தகுதி
தகுதியற்றவன். ஏன்? அல்லாஹ்வே தப்பா புரிந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல விட்டு வேற இடத்துல நிற்பான். அவனுக்கு எப்படி தகுதி கொடுப்பது? அவன் அதுல இருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள். ஆனால் நம்ம நாட்டில கூட அந்த விஷமம் தான் வேறு ஒன்று காலூனி நிற்கக்கூடிய ஒரு துரதிஷ்ட சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்ப பதவி என்ற ஒரு இடத்துக்கு வந்தால் அல்லாஹ் சம்பந்தமான அறிவு இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் சமூகத்தால் அவருக்கு முழுமையாக கொடுக்கப்படணும். இன்னைக்கு உங்களால சக்தி இருக்க ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு இந்த பள்ளியில இந்த வருஷம் எவ்வளவு ஜக்காத்தை வசூல் பண்ணீங்க கேட்டா ஜக்காத்தான் பயான கொடுத்தோம். பயான கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதிகாரத்தை எல்லாம் தர்றான். நீங்க ஜக்காத் அவங்க வசூல் பண்ணுங்கன்றான். வசூல் பண்ணீங்களா? இதுவரைக்கும் பண்ணல. நீங்களாவது கொடுத்தீங்களா? ஒருத்தர் கேட்டு வரல. ஏழைக்காரைக்கு பிள்ளைச்சாட்டை கதை சொல்றதுலே நம்ம ரெடியா இருப்போம். மார்க்கத்தை நிலைநாட்டுவதில்லையோ மார்க்கத்தை நிலைப்படுத்துவதிலே நமக்கு தயார் கிடையாது. அவ தலைமைத்துவம் என்பவங்க 5 நேரம் தொழுவதில் கரெக்டா இருக்கணும். ஜக்காத்தை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுப்பது கரெக்டா இருக்கணும். கிராமத்தில், ஊரில், நகரத்தில் பிரச்சனை வந்தால், குடும்ப பிரச்சனை வந்தால், சமூக பிரச்சனை வந்தால், அதாவது ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தால் தலைமைத்துவம் தலையிட வேண்டும். மக்கள் எல்லோரும் தலைமைத்துவத்தில் கட்டுப்பட வேண்டும். அந்த தலைமைத்துவத்தோடு நம்ம வாழ்றோமா? நம்ம கிராமத்தையாவது நம்ம நேர்மைப்படுத்தினோமா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சத்தியத்தை சொல்லும் விடயத்தில் தலைமைத்துவம் வகிப்பவர்கள் வலம் யக்ஷா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர சமூகத்துக்கு பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர பணக்காரனுக்கு சட்டம் மாற்றி விடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர பதவியில உள்ளவனுக்கு சட்டத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும். உனக்கு அநியாயம் செய்தவனாக இருந்தாலும், உன்னை ஒரு இடத்துல ஒரு குடிவெட்டியனாக இருந்தாலும் உன்னிடத்தில் நீதம் கேட்டு வந்தால், உங்களுக்கு அநியாயம் செய்த ஒரு சமூகம் உங்களிடத்தில் நீதம் கேட்டு வந்தாலும், நான் இப்ப அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு நீ இருக்கிறது அநியாயம் செஞ்சிருக்கிற, உன் ஆட்சி காலத்துல என்ன கவுட்டுட்ட, உன் ஆட்சி காலத்துல என்ன ஜெயில போட்டுட்ட, உன்னை இப்ப நான் பழி வாங்குவேன், என்கிட்ட கேட்டு வந்தியா நீதான், உனக்கு நான் தருவனா நீதான் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல வந்து கேட்டு ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அல்லாஹ் நம்பினால் கிடையாதான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அநியாயம் செய்த சமூகம் உங்களுக்கு நீதம் கேட்டு வந்தாலும் நீதம் செலுத்துங்கன்றான். போன நிர்வாகத்தில் இருப்பார், இந்த நிர்வாகத்தில் வந்துகிட்டு ஒரு கருத்தை சொல்வார், ஏன்டா அவங்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பேசிடக்கூடாது. அவர் சொல்ற கருத்து உங்க கருத்து ஒரு கரெக்டா இருந்தா அதை எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே மிகப்பெரிய ஒரு ஆதாரம். பத்ர் யுத்தத்தினுடைய அந்த கால பகுதியில் சஹாபாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய யுத்தத்துக்காக வேண்டி தயார் பண்ணி சப்சபா நிறுத்துறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, இது உங்கள் அபிப்பிராயமா இல்ல வஹீயின் அடிப்படையா? இது ஏன் அபிப்பிராயம்? அப்போ இதை விடவும் அந்த இடம் ரொம்ப சூட்டபிளானது. சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உடனே அந்த இடத்துக்கு போங்க. சுப்ஹானல்லாஹ், நீ யாரையா எனக்கு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், தலைமைத்துவத்தில் உள்ளவர் நிதான சிந்தனையோடு இருக்க வேண்டும். சும்மா தலைமைத்துவம் வந்துடக்கூடாதுங்க. தகுதியிலையா ஒதுங்கிடுங்க. தலைமைத்துவத்தில் இருந்தா இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணணும். அது மட்டுமல்ல, சமூகத்துக்கு பிரச்சனை என்றால் முதல் நீங்க தான் நிக்கணும். ஏப்பா நீ போய் பார்த்துட்டு வா, நீ போய் பார்த்துட்டு வா, என்ன சொன்னாங்க கேட்டு சொல்ல சொல்லக்கூடாது, நீங்களாக இறங்கணும். ஒரு முறை திடீரென மதினாவில் பேரடி சட்டம், பழக்கப்படாத பயிற்றுவிக்கப்படாத ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அதன் மீது சவாரி செய்து விட்டு பார்த்து சொல்ல, மக்களை கவலைப்படாதீங்க, அது வெறுமனே ஒரு சட்டம் தான் என்று சமூகத்தை சாந்தப்படுத்தியது அல்லாஹ்வுடைய. இதுதான் தலைமைத்துவம். இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தில் உங்களால் நடைபெற முடியுமா? உங்க கிராமத்துடைய பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா? மார்க்கத்தை நிலைநாட்ட முடியுமா? 5 நேர தொழுகையை நிதானமாக தொழுவிக்க முடியுமா? தொழுது கொள்ள முடியுமா? இப்படி எல்லாம் உங்களை நீங்க புறம் போட்டு பார்க்கணும். நம்ம ஊர் மக்கள் சொல்லிட்டாங்கல்ல, வந்துடக்கூடாது. ஊர் மக்கள் சொன்னாலும் உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது. இதனால எனக்கு பெனிஃபிட்டா அல்லது எனக்கு நரகமா நீங்க தீர்மானிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு கூட சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் ஹதீஸ், அப்துல் ரஹ்மான் சம்ராவே, யாராச்சும் உனக்கிட்ட பதவி என்று நாடி கூப்பிட்டால் நீ அதை ஏற்றுக்கொள்வது குற்றம் அல்ல. ஆனா நீயாக பதவியை கேட்டு போய்க்கிறாத. நீயாக பதவியை கேட்டு போனால் அல்லாஹ் தஆலா உன்னை விட்டு ஒதுங்கிடுவான். உன்னை நாடி அது வந்தால் அல்லாஹ் தஆலா உன் கூட இருப்பான்.
என்ன ஒரு சின்ன சொல்லலாம், நம்மளை போட்டு பாருங்க, நம்ம ஒண்ணுக்கு வந்துடும் அப்படி எவராச்சும் சொன்னா போட்டு கொடுத்துறாதீங்க, கணக்கு எடுக்காம விட்டுருங்க. ஆனா அதுல இன்னொரு அடிப்படை இருக்குது. அவரிடத்தில் நேர்மை இருக்குது, அவருடைய நியாயம் இருக்குது. பிள்ளையாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் நேர்மையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளாக சமூகத்தில் வலம் வர்றாரு. அநியாயத்தை தட்டி கேட்கிறாரு. நீளத்துக்கு சார்பாக நிற்கக்கூடிய ஒருத்தர் சொல்றார், இவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், நான் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு நான் அதிகமாக சேவை செய்வேன், என்னால் முடியும் என்று ஒருத்தர் முன்னுக்கு வந்தால் அவருடைய பிற்பட்ட காலத்தை நீங்க பாருங்க, அவர் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு அவர் உண்மையிலே நேர்மையாக இருந்திருக்கிறார் என்றால் நீங்க மனசு விரும்பினா கொடுக்கலாம். யாரை மாதிரி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை மாதிரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் ஒன்று இருக்கிறது. அவர் ஜெயில் அடைக்கப்பட்டார். மீண்டும் அவர் வெளியே வரும்போது நான் அந்த பதவியை கேட்டு விடுக்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? பொதுமக்கள்கிட்ட கேட்கல, அரசத்தை நேரடியா கேட்கிறார். ஏன்? நான் வளர்ந்த இடத்துல இவ்வளவு மோசடி இருக்குது, இவ்வளவு அநியாயம் இருக்குது, என்னால் அவைகளை சீர் செய்ய முடியும் என்று அவர் சொல்கிறார். ஆனா அவருக்கு ஒரு வீட்டோ பவர் இருந்துச்சு. என்ன? வகி என்கின்ற வீட்டோ பவர் இருந்துச்சு. அவர்கிட்ட வகி என்கின்ற பவர் இருந்துச்சு. அதனாலதான் அவர் கனவுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார். அந்த விளக்கம் சொல்வதில் தான் மக்கள் நம்பினார்கள். அங்கே பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் உங்களை ஒருத்தர் இருந்து கேட்டா நீங்க விரும்பினா கொடுக்கலாம். அது அல்லாம வந்ததெல்லாம் பிராடுத்தனம், வந்ததெல்லாம் மோசடி. பள்ளிகளை பார்க்கிறோம், தலைவர் செயலாளர் பொருளாதாரம் சேர்ந்து பள்ளி காசுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களாம். பள்ளி காசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நாளைக்கு நீ செத்து போயிட்ட, அந்த காசுக்கு யார் பொறுப்பு? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பள்ளி சொத்து என்பது உங்களுக்கு எனக்கு உரிய சொத்து இல்லைங்க, நீ தலைவர் செயலாளருக்கு சொத்து இல்லைங்க. இது அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல கசானா, இதுல யாரும் கையளிச்சிட கூடாது. புரியுதுங்களா? தலைவர் வந்து அவருக்கு முன்னாடி ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவருக்கு தனி ரூம்ல ஏசி போட்டு உட்காருவார். ஒன்னு யாரு அப்படி உட்கார சொன்னா? பள்ளி வாசல தலைவரா இருந்துட்டா உனக்கு தனி ரூமா, உனக்கு மட்டும் தனி ஸ்பெஷலா, உனக்கு மட்டும் ஏசி ரூமா? யாரோட சொத்து இது? யோசிக்கணுமா இல்லையா? அப்ப தலைமைத்துவத்துக்கு தகுதியற்றவர்கள் இன்றைக்கு பள்ளிவாசல் நிர்வாகம் செய்கிறார்கள். இது வெறுமனே பேச்சல்ல, இது மறுமையின் அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையின் அடையாளங்களை சொல்லும் போது தகுதியற்றவர்கள் தலைமைத்துவத்துக்கு வருவார்கள். கேட்கிறாங்க, மத்தத்தாயா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எப்போது மறுமையினால் வரும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா உஸ்ஸியத்தில் அமானா ஃபன்தஸிரு ஸாஅ, எப்போது அமானித மோசடி நடக்குமோ அன்றைக்கு மறுமை இருப்பார். அமானித மோசடி என்ன? தகுதி அற்றவர்களை தலைமைத்துவத்தை நீக்கி வைப்பார்கள். இன்னைக்கு தலைவரை பார்க்கலாம், முகத்துல தாடியை காணும், டிஸ்கட் அடிச்சா அடுத்த சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் வந்து சேர்ந்துருது. பொருளாதார பார்த்தா பொறுப்பே கிடையாது, அமானித பெயர்கள் கிடையாது. அவர்கிட்ட திரும்பி கணக்கு கேட்டா நீ யாரப்பா என்ன கணக்கு கேட்கறதுக்கு? அவன் சந்தாவிலேயே காசை சேர்த்துட்டு அவங்க தான் கொடுக்கலாம் பொறுப்பு, கேட்கிறவங்க பொறுப்பு இல்லைன்றான். அப்படி எங்கேயா சட்டம் வைக்கா கேட்க கூடாதுன்னு? கொடுத்தவன் கேட்கத்தானே செய்வான். ஜக்காத்தை கொடுத்தா கேட்க கூடாது. அவனுடைய சொத்துல பள்ளி பராமரிக்க தர்றான், செகண்ட் வேலை செய்யுதில்ல, லைட் உடஞ்சு கிடக்குது, பள்ளிக்கு இமாமுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுப்பட்டு இல்ல, கணக்கறிக்கை வந்தல, கேட்கத்தானே செய்வான். நேர்மை வேணுமா இல்லையா? அவ தலைமைத்துவத்தில் வர்றவங்க அல்லாஹ்வை பயப்படணும். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட, அது எங்களுடைய பொறுப்பு. அந்த தலைமைத்துவம் வர்றவங்க எப்படி இருக்கணும்? வலம் யக்ஷா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்படக்கூடாது. சத்தியமா அதை நிலையாக நான் நிறுத்துவேன். அப்படி இல்லையா மக்களை உங்க பள்ளி பிடிச்சீங்க நான் ஒதுங்கிடுவேன். இன்னொரு விஷயம் வந்து கொள்ளுங்க, இந்த சமூகத்துல தலைமைத்துவத்துக்கு வருவவங்க குர்ஆன் அவர்களை வரவேற்கிறது. தலைமைத்துவத்துக்கு வர்றாங்க இல்லையா, குர்ஆன் அவங்களை வரவேற்கிறது. எப்படி அல்லாஹ் அழகாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க. ஒரு அழகாக உங்களை உயர்த்தி பேசுகிறார். நிர்வாகிகளை, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய படித்த மகான்களை இஸ்லாம் உங்களை உயர்த்தித்தான் பேசுகிறது. ஆனால் அந்த உயர்த்தி பேசிய இஸ்லாம்
உங்களை ஒரு இடத்துல பிடிக்குது பாருங்க, பிடி 7 மணி தப்பிச்சு கொள்ளுங்க. அந்த பிடியிலிருந்து உங்களை தப்பிச்சு கொள்ள முடியுமா? நீங்க தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு சமூகத்தை வழிநடத்தும் பொறுப்பு எல்லாம் கொடுக்கிறார். புகாரியில் இமாராத், அதாவது அதிகார ரீதியான பாடத்தில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறான். கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த சமூக விடயத்தில் அந்த தலைவர் அக்கறை காட்டவில்லை என்றால், அந்த சமூகத்தை நேர்த்திப்படுத்தவில்லை என்றால், அந்த சமூகத்தின் குறைநிறைகளை அவர் பார்க்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய நறுமணம் சுவர்க்கத்தில் இருந்து 40 வருஷம், இல்லை 50 வருஷம், இல்லை 70 வருஷம், இல்லை 100 வருஷம் நடக்கும் தூரம் சுவர்க்கத்தின் நறுமணம் வீசும். அந்த நறுமணத்தை அந்த தலைவன் நுகர மாட்டான் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் அக்பர். சாதாரண நினைச்சு கொள்ளக்கூடாது. ஒரு பள்ளிய, ஒரு கிராமத்தை, ஒரு மாகாணத்தை, ஒரு மாவட்டத்தை, ஒரு பிரதேசத்தை கையாளும் தலைவராக நீங்கள் நியமிக்கப்பட்டு விதவைகள் கைவிடப்பட்டால், அனாதைகள் கைவிடப்பட்டால், மார்க்க கல்விகள் உதாசீனப்படுத்தப்பட்டால், தொழுகைக்கு மக்கள் வராமல் தாண்டோடித்தனமாக இருந்தால், ஹராம்கள் உங்கள் கிராமத்தில் வேறு ஒன்றை பப்ளிக்காக நடைபெற்றால் அதை நீங்கள் தடுக்கவில்லை என்றால், அதற்கான ஆக்ஷனை நீங்கள் எடுக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த சமூகத்தின் பொறுப்பை எடுத்து அதை உதாசீனம் செய்த காரணத்தினால் அவர் தொழுதிருக்கிறார், நோன்பு முடிக்கிறார், ஜகாத், ஹஜ் எல்லா கிரிகையும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனாச்சு அவன் வேலையை பார்த்து என் வேலையை நான் பார்த்துக்குவேன் ஒதுங்கினால் ஒன்னும் முழுசா ஒதுங்கிது. இல்லையா பதவி வேணும், அடுத்தவன் பார்க்க மாட்டேன்னா நீ சுவர்க்கத்தின் நறுமணத்துக்கு தகுதியற்றவர் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தலைமைத்துவத்துக்கு வருபவர்கள் இதெல்லாம் கவனிக்கணும். எந்த அளவு தூரம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சியில் வளர்ந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையோடு இரா பொழுதுன்னு அப்படியே வலம் வருவாங்க. அவங்களோட பழக்கமே என்ன? சமூகத்தை வலம் வந்து யார் என்ன பண்றான், யார் எதை பேசுறான்றதான் அழகாக அவதானிப்பாங்க. அதனாலதான் ஒரு ஏழை பெண்ணுக்கு தனது மகனை திருமணம் முடித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அப்படியே வலம் வர்றாங்க. இது ஹசன் தளத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தி. வலம் வர்றாங்க. வலம் வரும்போது ஒரு இடத்துல அவங்களுடைய கியாமுல்லை தொழுகிற நேரம் ஆச்சு. உடனே தொழுவதற்காக ரெடி ஆகுறாங்க. ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டிருக்குது. அப்ப அந்த தாயை கும்பிட்டு சொல்றாங்க, ஏமா புள்ள அழுது கவனிக்க கூடாதா? அந்த தாய் கணக்கில் எடுக்கலாம், அந்த புள்ள அழுதுட்டே இருக்குது. 2வது விடுத்தம் சொல்றாங்க, ஏமா புள்ள அழுது பாரு. 3வது விடுத்தம் சொல்லும் போது, நான் இந்த நாட்டின் ஜனாதிபதி உமரை மறுமையில் நான் நிச்சயமாக பிடிப்பேன் என்று அந்த பெண் கடுமையாக உமரை சாடுறாங்க. அப்ப சாணி உமரை தூக்கி போட்டுச்சு. என்னடா இது நமக்கு ஏசுறாத? கிட்ட வந்து கேட்டாங்க, ஏனம்மா அந்த அமீருக்கு நீங்க ஏசணும்? அவர் என்ன பண்ணினாரு? அவருடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய நான் தின்பதற்கு உணவில்லாமல் விதவையாக நடு ரோட்டில் கிடக்கிறார். அவர் சொகுசான வாழ்க்கை அவருக்கு விட மாட்டேன். இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அப்படியே ஓடிவிட்டார்கள். வீட்டுக்கு ஒரே ஓட்டம் நிக்கலாம். தேவையாவிலேயே ஓடி போயிட்டு பெருசராக கசானாவில் இருந்த சாப்பாடுக்காக எல்லாம் ஏற்பாடு, கோதுமை அது இது எல்லாத்தையும் நிரப்புறாங்க. மூட்டையில் போட்டு நிரப்புறாங்க. நிரப்பும் போது தூக்குறான், கஷ்டப்பட்டு தூக்கும் போது அடிமை கேட்கிறாங்க, எஜமான் அவர்களே, அமீர் மூமின் அவர்களே, அதை நான் தூக்கிட்டு வர்றேன் தாங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? இதை உன்னால் சுமக்க முடியும், மறுமையில் இந்த பிரச்சனை உன்னால் சுமக்க முடியுமா? முடியாது, ஒதுங்கடா அப்படின்னு இவங்க தூக்குறாங்க. இவங்க தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அடுப்பை பத்த வச்சு ரொட்டி சுட்டு கொடுத்து விட்டு, எம்மா நீ ஏசின உமரு நான் தான், மறுமையில பிடிச்சாதம்மான்னு சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் அக்பர். தலைவர்களே, பதவியில இருப்பவர்களே, ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உங்க அண்டை விட்டா என்ன தின்னாம கேட்டு பாத்தீங்களா? இந்த பெருநாளை கேட்டு பாத்தீங்களா? ஏமா உன் புருஷன் இல்லாம போட்டா, ஏமா உன் பிள்ளைங்க போன ஒத்தனம் இல்ல, ஏதாவது திண்டியா தாயே, ஏதாவது திண்டியாமா ஒரு வார்த்தை கேட்டியம்மா கேட்டமா? அப்ப என்ன தலைவர், என்ன செயலாளர், என்ன பொருளாளர், என்ன கமிட்டி, ஏங்க இந்த மாதிரி இருக்க முடியுமா? இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய தலைமைத்துவம். இதுதான் இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறேன் தான் இருங்க, இல்லாட்டி இன்றைக்கே ராஜினாமா கிடையாது போய் சேர்ந்துருங்க.